الرحمن الرحيم عن ابن عباس رضي الله تعالى عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم سمع رجلا يقول لبيك عن شبرما. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ இந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை சில தினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுவுலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ஜி உம்ரா சம்பந்தமான அதனுடைய சிறப்புகளும் மாண்புகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ்கள் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. ஆமீன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமிஅ ரஜுலன் யகூலு லப்பைக அன் ஷுபரமா, ஒரு மனிதர் லப்பைக ஷுபரமா என்று சொன்னார். லப்பைக ஷுபரமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டாங்க. இவர் லப்பைக ஷுபரமா லப்பைக ஷுபரமான்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி சொல்லுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொன்னாங்க, மன் ஷுபரமா, ஷுபரமான யாருன்னு கேட்டாங்க. மன் ஷுபரமா, ஷுபரமான யாருன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அஹுல்லி அவ் கலீபுன், அவர் எனக்கு சகோதரர் அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, கலீபுன், அவர் எனக்கு உறவினர் அப்படின்னு சொன்னார். சகோதரர் அல்லது உறவினர் அப்படிங்கிற பதிலை அவர் சொன்னார். கலீபுல்லி அஹுல்லி அப்படின்னு சொன்னார். கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஹஜஜத, நீ ஹஜ் செஞ்சிட்டியாப்பான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு. நீங்க ஹஜ் செஞ்சிட்டீங்களா? லப்பைக ஷுபரமான்னு சொன்னார்ல, அவரை பார்த்து நீங்க ஹஜ் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸல்லல்லாஹு. அஹஜஜத அன் நஃப்ஸிக, உங்களுக்கு நீங்க ஹஜ் செஞ்சிட்டீங்களா? கால லா, நான் ஹஜ் செய்யலையே அப்படின்னு அவர் பதில் சொன்னார். கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹஜ் அன் நஃப்ஸிக, இந்த ஹஜ்ஜை உன்னுடைய ஹஜ்ஜாக ஆக்கிக்கொள். இந்த ஹஜ்ஜ உனக்கு செய்யும், முதல்ல ஹஜ்ஜ அன் நஃப்ஸிக, முதல்ல உனக்கு செய் ஹஜ்ஜி. சும்ம ஹஜ்ஜ அன் ஷுபரமா, அதற்கு பிறகு ஷுபரமாக்கு செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் பிறருக்காக வேண்டி செய்யும் பொழுது முதலில் தனக்குண்டான கடமையை நிறைவேற்றி விட வேண்டும், அதற்கு பிறகு பிறருக்கு உண்டான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமக்கள் எல்லாம் விளக்கம் சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டிதான் தனக்குண்டான ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு அதுக்கு பிறருக்குண்டான பதிலை ஹஜ் செய்ய வேண்டும் என்று பெருமக்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துதான் நமக்கு சொல்றாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹல்ல பிஹஜ்ஜத்தின் அவ் உம்ரத்தின் மினல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து யார் இஹ்ராம் கட்டிக்கொண்டு உம்ராவுக்கோ அல்லது ஹஜ்ஜிக்கோ வருகிறாரோ, பைத்துல் முகத்தஸ்ல இருந்து, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ்ல இருந்து, அதுவும் புனிதமான பள்ளிவாசல் அல்லவா,
உலகத்தில் 3 பள்ளிவாசல்கள் புனிதமான பள்ளிவாசல். ஒன்று கஅபத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய கஅபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் உலகத்திலேயே உயர்ந்த இடத்தை பெற்ற இடம் அது. இந்த உலகத்திலேயே முதலாக அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது. அந்த பள்ளிவாசல் தான் உலகத்தில் அதிகமாக நன்மைகளை பெற்று தரும். ஒரு மனிதர் நான் இந்த பள்ளிக்கு போய் இந்த நன்மைகள் நிறைய வரணும் அப்படின்னா அது எங்கதான் கிடைக்கும்? கஅபத்துல்லாவில் தான் கிடைக்கும். இங்க தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த அங்க போய் தொழுதால் 1,00,000 நன்மை. இங்க ஒரு நன்மை என்றால் அங்க போய் தொழுதா எவ்வளவு கிடைக்கும்? 1,00,000 நன்மை கிடைக்கப்படக்கூடிய இடம் கஅபத்துல்லா மட்டும்தான். ஏனென்றால் அதற்கு தனி சிறப்புகள் இருக்கின்றன. அது நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். எல்லா நபிமார்களும் புனிதமான ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள், அந்த புனிதமான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த கஅபத்துல்லாவை சுற்றி ஏராளமான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறுகளும் உண்டு. அப்படிப்பட்ட புனிதமான பள்ளிவாசல் கஅபத்துல்லா அடங்கி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் தான் உலகத்தில் உயர்ந்த நன்மைகளை பெற்று தரக்கூடிய பள்ளிவாசல். அதுக்கடுத்து மஸ்ஜிது நபவி, அதுக்கடுத்து மஸ்ஜிது அக்ஸா என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் புனித பள்ளிவாசல்கள். இந்த 3 பள்ளிவாசலுக்கு தான் ஒரு மனிதன் பயணமே செய்ய வேண்டும் என்று, மஸ்ஜிதுக்காக வேண்டி பயணம் செய்ய வேண்டும் என்றால் எங்கதான் செய்யணும்? இந்த 3 பள்ளிவாசலுக்கு தான் பயணம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரார். அப்படிப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து யார் ஹஜ்ஜுக்காக வேண்டியோ அல்லது உம்ராவுக்காக வேண்டியோ இஹ்ராம் கட்டிய நிலையில் அவர் வருகிறாரோ அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்றாங்க. முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அடுத்து சொன்னாங்க அவருக்கு சொர்க்கம் வாஜிபும் என்று சொன்னாங்க. இப்படி பெரும்பாக்கியம் கொண்ட பள்ளிவாசல் 2 பள்ளிவாசல்கள் என்ன இந்த 2 பள்ளி, அந்த பள்ளியிலிருந்து இங்க உம்ராவுக்கோ அந்த பள்ளியிலிருந்து ஹஜ்ஜுக்கோ இஹ்ராம் கட்டி வந்தால் பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, அவர் சொர்க்கம் வாஜிபாகிவிடும் அவருக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான அஹ்லுல் யமன், யமன் வாசிகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா யஹஜ்ஜூன, ஹஜ் செய்வாங்க. யமன் வாசிகள் ஹஜ் செய்வாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? ஃபலா யதஸப்பதுன, ஹஜ்ஜுக்கு போனா உணவு மற்ற எல்லா உபகரண பொருள்களையும் நாம் தயார் செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும். சாப்பாடு தேவை, மற்ற தேவைகள் எல்லாத்தையும் தயார் நிலையிலுடன் தான், எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு தான் என்ன பண்ணணும்? ஹஜ்ஜுக்கு போகணும். இந்த யமன் வாசிகள் என்ன பண்ணுவாங்க? ஹஜ்ஜுக்கு போவாங்களாம், என்ன செய்ய மாட்டாங்க? பல யதஸப்பதுன, உணவு போன்ற பொருள்களை எதுவும் தயார் செய்துட்டு போக மாட்டாங்க. அதுக்குள்ள காசு பணங்களையோ அல்லது உணவு பொருள்களையோ தயார் செய்து விட்டு போக மாட்டாங்க. ஏங்க இப்படி போறீங்க அப்படின்னு கேட்டா, யகூலூன நஹ்னுல் முதவக்கிலூன், நாங்க அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருக்கிறோம் சொல்லுவாங்க. நாங்க என்ன பண்றோம்? நஹ்னுல் முதவக்கிலூன், நாங்கள் அல்லாஹ் மீது தவக்கல். எங்களுக்கு உணவு கொடுக்கிறது யாரு? அல்லாஹ் கொடுக்கிறான். இங்க கொடுக்கிற அல்லாஹ் அங்க கொடுக்க மாட்டானா? அப்படின்னா வியாக்கியானம் பேசிக்கிட்டு என்ன பண்ணுவாங்களா, ஹஜ்ஜுக்கு போவாங்க, நாங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இப்ப இதை கதிமும் மக்கா, அங்க மக்காவுக்கு போனாங்கன்னா, மக்காவுக்கு போனோம் சஅலு நாஸ, மக்கள்கிட்ட போய் யாசகம் கேட்டுட்டு இருப்பாங்க. போன்றது ஹஜ்ஜி, பொருளாதார தேவைகளை தேடிக்கொண்டு உணவு தேவைகளை தேடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னா நாங்க முத்தவக்கீலூன், அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடிய சொல்லுவாங்க. அங்க போனா யாசகம் கேட்டுட்டு இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். இவர்களுடைய விஷயத்துல என்ன இறக்குனா அப்படின்னா, ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா, அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். வதஸப்பது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் ஹஜ்ஜுக்குண்டான உணவு தேவைக்குண்டான கட்டுச்சாதங்களை நீங்கள் கட்டி விட்டு செல்லுங்கள். கட்டுச்சாதங்களை நீங்க கட்டி கொண்டு செல்லுங்கள். ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, கட்டுச்சாதங்களில் மிகச்சிறந்தது அத்தக்வா,
இரையச்சம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆன் வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதி காமிச்சாங்க. அப்படி என்றால் எல்லா செய்விப்புகளுடன் செல்ல வேண்டும், தக்வாவையும் உள்ளத்திலே ஏற்றிட்டு போனோம். இங்க முத்தவக்கில்னு சொன்னவங்க அங்க போய் யாசகம் கேட்க கூடாது. என்ன முத்தவக்கி அல்லாஹ் கொடுத்தாதான் சாப்பிடுவேன், யாரையும் கேட்காம இருந்துருக்கணும். அந்த முத்தவக்கிலாக இருக்கணும் அல்லவா? இங்க அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுன்னு சொன்னவங்க அங்க போய் மக்காமலையும் என்ன பண்ணணும், அல்லாஹ் சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பிடணும்னு சொல்லணும். அங்க போய் யாசகம் கேட்க கூடாதுல்ல. அப்படி செய்யக்கூடாது என்பதை தான் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்துல உங்கள முதல்ல உள்ளத்துல தக்வாவை வச்சுக்கோங்க, அதுதான் சிறந்த கட்டுச்சாதம். இதையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹஜ்ஜுக்கு தேவையான எல்லா தேவைகளுடன் செல்லுங்க என்பதை தான் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரை